செய்தி. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்கிறது. தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை ஹரிஹரன் வழங்கிட கேட்கலாம். ஹரிஹரன், இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது பற்றிய விவரங்கள் என்ன? நேற்று இதுவரைக்கும் கடந்த ஒரு வருஷத்துல இல்லாத ஒரு பிரம்மாண்டமான தாக்குதலை ஹிஸ்புல்லாவுடைய தலைமையகம் பெய்ரூட்ல இஸ்ரேல் நடத்தியது. இஸ்ரேலுடைய வான்படைகள் குண்டு மழை பொழிந்தன பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தலைமையகத்தின் மீது. இந்த தலைமையகத்தில் தான் ஹெஸ்புல்லாவுடைய தலைவர், இஸ்ரேலுடைய எனிமி நம்பர் 1 கருதப்படக்கூடிய அவர் மட்டுமல்லாது ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதிகள்லாம் அமர்ந்து முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததாக தகவல். இந்த சமயத்தில் தான் இஸ்ரேலுடைய வான்படைகள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இவங்கெல்லாம் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாங்க என்று உளவு தெரிந்து இந்த சமயத்தில் தாக்குதல் நடத்தினா அவரை கொன்று விடலாம் அப்படின்னு கணக்கிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான கோ ஹெடை நியூயார்க்கில் அமர்ந்து கொண்டு ஐநால தன்னுடைய உரைக்கு பிறகு பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒப்புதலின் பேரில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகளாக இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்பவர் நம்ம திரையில பார்க்கக்கூடிய ஹசன் நஸ்ரல்லா. ஒரு மிகப்பெரிய இராணுவ படையை கட்டமைத்து அதை இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து ஏவி விட்டு வந்திருப்பவர். அவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு முன்பாக இதற்கான கிரவுண்டை இஸ்ரேல் தயார் செய்கிறது. நம்ம ஒரு 1.5 வாரமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கணும். ஒரு 1.5 வாரத்துக்கு முன்பாக என்ன நடக்குதுன்னா, பேஜர் சேட்டிலைட் போன் அட்டாக் நடக்கிறது. ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய நிர்வாகிகள் இதில் குறிவைக்கப்படுறாங்க. அது போலவே ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதிகளை குறிவைத்து ரட்வான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு எலீட் ஃபோர்ஸ், ஒரு அதிதீவிர படை, அதனது தளபதிகளை எல்லாம் இப்ராஹிம் அக்கீல், அதற்கு முன்பாக ஹெஸ்புல்லாவுடைய இராணுவ தளபதி ஃபுவாட் ஷுக்கர் உள்ளிட்ட முக்கிய தளபதிகளை எல்லாம் வீழ்த்தி விடுறாங்க. ஸோ மீதம் இருப்பது டாப் லேயராக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மட்டும்தான். அவரும் கூட தொடர்ந்து குறிவைக்கப்படுகிறார். ஹெஸ்புல்லாவுடைய தலைமையகத்துக்கு அவர் நேற்று சென்றிருக்கிறார் அப்படின்னு உளவு கண்ட இஸ்ரேல் இதுதான் அவரை வீழ்த்தறதுக்கு சரியான தருணம் என்று அவர் மீது குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்துகிறது. நம்ம திரையில பார்க்கிறோமே, யூஎன்ல நேற்று இரவு பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசினார். அது பேசி முடித்த உடனே ஹோட்டலுக்கு போய் அவர் இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் வழங்குகிறார். இந்த தாக்குதலில் தான் ஹெஸ்புல்லா தலைவர் கொல்லப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல். இந்த தாக்குதல் நடந்தது நேற்று இரவே நமக்கு செய்தி வந்தது, நாம் கூட செய்தி ஒளிபரப்பியிருந்தோம். ஆனால் இந்த தாக்குதலில் நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறது பற்றிய யூகங்கள் சர்வதேச ஊடகங்களில் சில நிமிடங்களுக்கு முன்பாக வரைக்கும் இருந்தன. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அகோ இஸ்ரேலிய ராணுவம் எங்களுடைய தாக்குதலில் நஸ்ரல்லா கொல்லப்பட்டிருக்கிறார், நாங்கள் அதை உறுதி செய்து கொண்டோம், எங்களுடைய உளவு அமைப்புகள் மூலமாக பல கேந்திரமான விஷயங்கள் மூலமாக அவர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத உறுதி செய்து கொண்டு விட்டோம் அப்படின்னு ஒஃபீஷியலாக அவர் கொல்லப்பட்டிருப்பதை அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம். இதற்கு முன்னதாக ஈரானிய நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது ஈரானிய சோர்சஸ் எல்லாம் இல்லை அவர் நலமுடன் இருக்கிறார்னு முதல்ல சொன்னாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய டோன் மாறியது. அதாவது ஒருவர் கொல்லப்பட்டார், இன்னொருவர் அந்த பதவிக்கு வந்து விடுவார், இந்த நபரை அழித்துட்டா அந்த இயக்கத்தை அழித்தது ஆகாது அப்படின்னு ஈரான் எல்லாம் தன்னுடைய டோனை மாற்றிக்கொண்டது. ஸோ இப்போ இஸ்ரேல் தரப்பில் உறுதி செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஹசன் நஸ்ரல்லா உயிருடன் இல்லை. ஹசன் நஸ்ரல்லா ஹெஸ்புல்லாவுடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதுதான் செய்தி. விக்னேஷன், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.